தங்க விலை எதிர்பார்ப்பையும் மீறி தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. உலகளாய பொருளாதாரம் நிலைத்தன்மையற்று இருப்பதால் முதலீட்டாளர்கள் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முனைகின்றனர். இதனால் தங்க விலை அடிக்கடி புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 30 தங்க விலை கிராமுக்கு 396 ரிங்கிட் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. தற்போது தங்க விலை கிராமுக்கு 470 ரிங்கிட்டாக மற்றொரு புதிய உச்சத்தை தொட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஏறுமுகத்தை வைத்து பார்க்கும்போது தங்க விலை இன்னும் எந்த உயரத்தை எட்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நிலைத்தன்மையற்ற சூழலே இதற்கு முக்கிய காரணம் என்கிறார் பேங்க் முஆமலாட் மலேசியாவின் பொருளாதார வல்லுநர் டாக்டர் முகமது அஃப்சான் நிசாம் அப்துல் ரஷீத். உலக பொருளாதார நெருக்கடியின் போது தங்கத்தின் தேவை அதிகமாக உள்ளது. அதன் மதிப்பு அதிகரிப்பது மட்டுமின்றி பணவீக்கம், நாணய மதிப்பு சரிவு மற்றும் புவிசார் அரசியல் நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பாகவும் மாறுகிறது. உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் தீவிரமாக தங்கத்தை சேமித்து வருகின்றன. 2010 1.8 விழுக்காடாக இருந்த மொத்த தேவையின் பங்கை 2024 21 விழுக்காடாக அவை அதிகரித்தன. இவ்வாண்டு இறுதிக்குள் 1 கிராம் தங்கம் 710 ரிங்கிட் வரையில் விலை உயரும் என நாணய ஊக வணிகர்கள் கணித்துள்ளனர். என்றாலும் டாக்டர் அஃப்சான் நிசாம் எச்சரிக்கையாகவே உள்ளார். 700 ரிங்கிட்டை தொடுவதற்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை பிடிக்கலாம் என அவர் சொல்கிறார். மிகவும் யதார்த்தமான இலக்கு என்று பார்த்தால் அடுத்து வரும் சில ஆண்டுகளில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 3000 முதல் $3500 வரையில் தான் இருக்கும். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அடிக்கடி புதிய உச்சத்தை தொடுவதால் தங்க விலையை அனுமானிப்பது மிகவும் கடினமே என்கிறார் அவர்.